நான் ஒரு 3 லெமன் எடுத்துருக்கேன். எடுத்து கட் பண்ணி நல்லா புழிஞ்சுக்கிட்டேன். இதோட லெமன் ஜூஸோட ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். சுகர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் முருகன் போடலாம். 1 2 குழிக்கரண்டி முருகன் நறுசத்து. இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா ஐஸ் வாட்டர். இதில் இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் இன்னும் கூலிங் வர்றதுக்கு ஐஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் குடிச்சா. ஜூஸ் போட்டுக்கிட்டு இந்த சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முள்ளங்கி கிள்ளி போட்ட சாம்பார். இப்போ துவரம்பருப்பும் முள்ளங்கியும் சேர்த்து குக்கரில் வேக போட்டிருக்கேன். இன்னும் மூடி போட்டு விசில் போடணும். அங்கே சாப்பாடு ரெடி ஆக்கிட்டுருக்கு. இன்னும் 10 இயர்ஸாக சாப்பாடு எப்படி வடிக்கிறேன்னு காட்டுறேன். இந்த மாதிரி காயெல்லாம் கழுவுற ஒரு வடிகட்டி கிடைக்கும். இதில் என்ன பண்ணுவோன்னா இப்போ வெந்த சாப்பாடை அப்படியே பாத்திரத்தோடு எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் நான் கொட்டிடுவேன். கொட்டும்போது இதில் தண்ணியெல்லாம் ஃபில்டராகி கீழே போயிடும். அதுக்கப்புறம் நான் பாத்திரத்தை வந்து சாப்பாடு கொதிச்ச பாத்திரத்துலேயே நான் மாற்றிட்டு நான் அடுப்பில் வச்சுருவேன். இந்த மெத்தட் தான் நான் 10 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இப்போ வெந்த சாப்பாடை வடிகட்டணும்ல, வடிகட்டி இப்படி வச்சுட்டோம்னா தண்ணி கீழே ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இதே பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு மறுபடியும் நான் அடுப்பில் வச்சுடுவேன். இப்போ நான் சாப்பாடை வடிச்சிட்டு அதே பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே சூடாக லைட்டாக சூடாக இருக்குன்னா அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூடாக இருக்கானாலும் அதே அடுப்பில் நான் வந்து வச்சதுன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்ம சாப்பிடும்போது நல்லா உதிரியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கையில் வந்து ஆவி அடிக்காது, சூடுபடாது, ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சீரகம் போட்டுட்டு தாளிக்கணும். இப்போ சூடான எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு. எங்கிட்ட சீரகம் காலி ஆயிடுச்சு, அதனால் நான் சீரக பொடி லாஸ்ட்டாக சேர்த்துப்பேன். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகா 2, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா தாளிக்கணும். பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதில் பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இதில் மஞ்சள் பொடி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த சாம்பாரோட மொத்த காரமே வந்து இந்த 2 பச்சை மிளகாவும் 2 காஞ்ச மிளகாவும் மட்டும்தான். இப்போ இந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பும் நம்ம போட்ட முள்ளங்கியுமே நல்லா வெந்துடுச்சு. இதில் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பை நல்லா மசித்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு
நம்ம தாளிச்சோன்னா அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுல இந்த வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கொட்டிட்டு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொதிக்க விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுக்க போகிறேன். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை தக்காளிக்கும் கொஞ்சம் கம்மியாக அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சாம்பாரில் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் புளிப்புக்காக. அதாவது நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கை சும்மா இருக்காதுல்ல. ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அடுப்பு அப்பப்போ தொடச்சி விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். நமக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா வேலையும் வராது, அடுப்பு மட்டும் தனியாக துடைக்கணும் அப்படின்ற வேலையும் வராது. யார் வீட்டிலலாம் குட்டீஸ் இருக்காங்க? எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து ஹாலில் பெட்ரூமில் மட்டும் இல்லை, கிச்சன்லையும் சேர்த்து டாய்ஸ் எல்லாம் போடும். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நான் சீரக பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சீரகம் காலியாச்சு, அதனால் தாளிக்கும் போது போடலை. அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு மூடி வச்சிடலாம். என் ஸ்டைலில் நான் இன்றைக்கி முள்ளங்கி போட்டு தாளித்து விட்ட கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணியிருக்கேன். அது பூண்டு நிறையா போட்டு பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பூண்டு தட்டி போட்டு சேர்த்துருக்கேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாப்பாடு கூட வச்சுட்டு சைடில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை வச்சு இல்லைனா அப்பளம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுனால என் சின்ன பொண்ணுக்கு பயந்து கோல்டு ஃபிஷ்ஷை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சேஃபாக வச்சுருக்கோம். ஹாலில் வச்சுருந்தோம். அவன் என்ன பண்ணுறா, விளையாடுறன்ற பேரில் வந்து அதோட செதில் இருக்குல்ல, மீனோட செதில் வந்து டேமேஜ் பண்ணிட்டான். அதனால் சேஃபாக இருக்கட்டும்னு கிச்சனில் ஒரு கார்னரில் வச்சுருக்கேன். இதை கடைக்கு போயிட்டு வந்தாங்க, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் பால் முட்டைலாம் வாங்கிட்டு வந்தாங்க. இல்லை, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோட ரேட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. உங்கள் நீங்கள் இருக்க ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லுங்கள்.